வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் விநாயகர் பெருமானுக்கு உரிய சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு மற்றும் வழிபாடு, எப்படி விரதம் இருப்பது, எந்த மந்திரத்தை நாம் கூற வேண்டும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். அதாவது சங்கடஹர சதுர்த்தி வருகின்ற 29/1/2024 வருகிறது. அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவல்களை கொடுத்து கொண்டே வருகிறோம். அதாவது தினமும் பார்க்கிறவர்களுக்கு புரிய வரும். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் எல்லாம் புரிய வரும். எந்த பூஜை நாம் ஆரம்பித்தாலும் சரி, ஹோமங்கள் செய்தாலும் சரி, எந்த காரியம் நாம் எடுத்தாலும் சரி, அதாவது முதல் வணக்கம் விநாயகரத்துக்கு சேரும். அதாவது தடைகள் இல்லாமல் அந்த ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் முற்று பெறும். அதாவது ஒரு சதுர்க்காய் நாம் உடைத்துவிட்டு நாம் இந்த ஹோமத்தையோ அல்லது பூஜையை நாம் தொடங்குவது மிகவும் சிறப்பானதாகும். தடைகள் விலகி அந்த பூஜை புரஸ்காரம் முற்று பெறும் என்பது ஐதீகம். விநாயகப் பெருமாள் மிகவும் எளிமையான தெய்வமாவார். அதாவது இவருக்கு ஒரு தனி கோவில் இருக்கணும் என்று அவசியமில்லை. எந்த வீடுகளிலும் சரி மற்றும் தெருக்களிலும் சரி விநாயகரை வைத்து பிரதிஷ்டை செய்து நாம் வழிபட்டால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். திருஷ்டி பரிகாரமாக விநாயகரை சாலை ஓரத்தில் வைத்தும் நாம் வழிபடலாம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிறை சதுர்த்தி அன்றைக்கு அவல் பொரி மற்றும் இனிப்பு கலந்த கொழுக்கட்டை போன்றவைகளை நாம் விநாயகருக்கு வைத்து வழிபட்டால் சிறப்பு கூடும். மற்றும் அருகே உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பு கூடும். மற்றும் இந்த பாடலை சதுர்த்தி தினத்தன்று பாடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் பலன் நமக்கு இரட்டிப்பாக கூடும். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணவதிகமாம் அருணை கோபுரத்து மேவும் கணபதியை கைத்தொழக்கால் என்று இந்த பாடலை நாம் சதுர்த்தி தினமன்று வீட்டிலோ அல்லது கோவிலிலோ பாடினால் நம்முடைய துயரம் அனைத்தும் விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகம். அவருடைய சிறப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது வியாசருக்கு மகாபாரதம் எழுதுவதற்கு விநாயகப் பெருமாளே துணை நின்று எழுதினார் என்பது ஒரு புராணம் கூறுகிறது. அகத்தியர் மாமுனியவர் காவிரியை கமண்டலத்துக்குள் அடக்கிய போது விநாயகர் காக வடிவில் வந்து கமண்டலத்தை தட்டி உலகத்திற்கு ஓட வைத்தார் என்பது ஒரு புராண கருத்து. முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிவதற்காக யானை ரூபம் கொண்டு விநாயகப் பெருமான் தானே துணை நின்று நடத்தி வைத்தார் என்று கந்த புராணம் கூறுகிறது. அதாவது சதுர்த்தி தினத்தன்று நாம் விநாயகப் பெருமானை வணங்கி வந்தால் கண் திருஷ்டி மற்றும் அல்லல்கள் மற்றும் தடைகள் யாவும் நீங்கும். தீய சக்திகள் போன்றவை நீங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து நல்ல இல்வாழ்க்கை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ஆபரணங்கள், சொத்துக்கள் போன்றவை கிடைத்திட விநாயகர் பூஜை செய்யலாம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். விநாயகப் பெருமானை என்றும் வணங்கிட என்றும் அவருடைய அருள் நமக்கு என்றும்
கிட்டும். இருந்தாலும் பூஜை அறையில் ஐங்கரம் விநாயகரை படம் கொண்டு வைத்து பூஜை செய்து வந்தால் நமக்கு பலன் ஏராளம் கிடைக்கும். வீட்டில் பஞ்சமுக விநாயகரை வைத்து நாம் பூஜை செய்ய நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இந்த படத்திற்கு அருகம்புல் சாற்றி தூப தீபம் காண்பித்து கற்பூரம் ஏற்றி இனிப்பு பண்டங்களை நெய்வேத்தியமாக படைத்து நாம் வணங்கி வந்தால் சிறப்பு ஏராளம் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். சரி அன்பர்களே, இந்த வீடியோ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடையட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.